விசுவாசிக்கிறீங்க. நம்ம கையில எது இல்லைனாலும், நம்மளால எதுவும் முடியலனாலும், நம்மை அழைத்தவர் எல்லாம் வல்ல தேவனா இருக்கிறார். அவர் பேரே சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள இருந்து செயல்படணும்னு சொல்லிதான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல பல நேரங்களில் அவர் செயல்படுவதற்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகுது. என்னுடைய சுயம் எத்தனை வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஊழியத்துல போராட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். 2024 100% பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட்டு இந்த தேசத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அருமையான சபை போதகர் நம்மோட வந்தோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, இருக்கிறதுலயே பெரிய கோபுரம் கட்டி வச்சிருக்கான். அந்த கோபுரத்துக்கு இணையா பில்டிங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்டு வச்சிருக்கிறான். சத்துரு எழும்ப விடாதபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். சபையில ஒரு மனப்பாடுகளை குலைக்கிறான். ஊழியர்களுக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறான். வருஷங்களாய் ஊழியம் செய்தாலும் அறுவடைகளை பார்க்க முடியாதபடி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். உண்மைதான், சத்துரு ஒவ்வொரு எல்லைகளில தளர்த்தும்படியாய் செயல்பட விடாதபடி, எழும்ப முடியாதபடி, ஜனங்கள் தேவனுக்குள்ள கடந்து வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணினான். தேவன் ஒரு பிளானை வச்சிருந்தா அதை செய்யாம இந்த உலகத்துல அவருடைய ப்ராஜெக்ட் முடியாது. கடைசி கால எழுப்புதல் என்பது அது முன்மாரியை விட பவர்ஃபுல்லாய் வெளிப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய வருகை இந்த நாட்களில் இருக்குமானால் அந்த கடைசி கால ஊழியத்தினுடைய பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பின்மாரியினுடைய அறுவடை நம்ம பார்க்க போகிறோம். பின்மாரியினுடைய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். சாதாரண நபர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சாதாரண பந்தி விசாரணை செய்து கொண்டிருந்த பிலிப்பு ஸ்தேவானை வைத்து தேவ மகிமை வெளிப்பட்டது உண்மை என்றால், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வைத்து பெரிய பெரிய பர்வதங்களை தகர்க்கும்படி, கோட்டைகளை உடைக்கும்படி, சத்துருவின் கூட்டங்களை சிதறடிக்கும்படி தேவ மகிமை புறப்படுகிற ஆண்டாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2024 ஆண்டவருடைய வைராகியம் நமக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்ம பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், நமக்குள் இருக்கிறவர் பலவானாய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா நமக்குள் இருக்கிறவர் சம்பூர்ணம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதே எழுப்புதல் நடக்கணும்னா என் ஞானத்தால, என் பலத்தால, என் திறமையால எதாலே முடியாது ஆண்டவரே. நீங்க வந்தா மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க வந்தா மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நான் சாதாரணமானவன் ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே. நீர் எனக்குள்ள மகிமைப்படும்படி என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்றவங்க ஒருமனப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதே, என்னையே தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பியுள்ளே. சொல்லலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்துவிட்டே, உம்மால்
பரிசுத்த ஆவியானவர் சகல பரிபூர்ணத்தால் நம்மை நிரப்பும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹalleluya விமாலா ஷந்தலபா உடபலபா ஷந்தல ரியாலா ஹாகமன ரிபலபா. Thank you Lord. ஹalleluya. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். என்னால முடியாதப்பா. ஆபிரகாம் நீங்க அழைச்சீங்களே ஆண்டவரே, தாவீதை அழைச்சீங்களே, எத்தனையோ தேவ மனிதர்களை நீங்க அழைச்சீங்களே ஆண்டவரே, அவர்களுடைய பலம் அல்லப்பா, நீர் கிரியை செய்த போது அவர்களால் அசைவு உண்டானதல்லவா ஆண்டவரே. என்னை நான் பரிபூர்ணமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே, நீர் எனக்குள்ள செயல்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ணமாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது 2024 ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஆண்டாய் நம்மை மாற்றப் போகிறார். நம்முடைய சபைகளில, நாம் நிற்கிற இடங்களில, நாம் செயல்படுகிற இடங்களில தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். எத்தனை தூரம் நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கிறோமோ, எவ்வளவு தூரம் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அவ்வளவாய் அவருடைய மகிமை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வைராகியத்தின் நாட்களாய் இந்த வருடம் இருக்க போகிறது. தேவன் தம்முடைய தாசர்களுக்காக, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராகியம் காண்பிக்கிற வருஷமா இருக்க போகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களுக்கு பதில் கொடுக்கிற வருஷமா இருக்க போகிறது. உடைய பெரும் மூச்சுகளுக்கு பதில் உண்டாக போகிறது. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த போது ஆண்டவர் அவருடைய பெருமூச்சை கேட்டு ஒரு இரட்சகனை அனுப்பினது போல ஆவியானவர் இரட்சகராய் ஒவ்வொரு எந்தெந்த விஷயத்துல விடுதலை இல்லாதபடி இருக்கிறோமோ அங்கெல்லாம் விடுவிக்கிற அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் தம்முடைய சபையை மேன்மைப்படுத்த போகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கடினமாக இருக்கிற இடங்கள் எல்லாம் உடைக்க போகிறார். கோட்டைகளை தகர்க்க போகிறார். செங்கடல் விளக்க போகிறது. எரிகோ கோட்டைகள் எல்லாம் உடைய போகிறது. கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிக்கை செய்கிற நாட்கள் வரப்போகிறது. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கிற நாட்கள் வரப்போகிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் புதிய வருடத்தினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஏதோ நாங்க பிரசங்கம் பண்றோம், பிரேயர் நடத்துறோம், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அப்படி அல்ல. எங்களை விட மூத்தவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் நீங்க இருக்கிறீங்க. நம்ம ஒருமனப்பட்டு தேவனை உயர்த்த போகிறோம். ஏன்னா நம்ம மத்தியில ஒருவர் வந்திருக்கிறார். ஹalleluya. அவர் இங்க வரலன்னா யார் வந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியில வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு அவரை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறோம். அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. அவர் சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை பிரசன்னமாய் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சமூகத்தினால் திருப்தி அடைவார்கள்.
உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் சம்பூரணமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆலயத்தில் தேவனுடைய சம்பூரணமான ஆசீர்வாதத்தை ஏதோ பெயர் பலகையில் எழுதி வைக்கிறதுக்கல்ல, ஆலயத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்கள் அதை அனுபவிக்கும்படியாக தான் அதை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அரை குறையாய் கொடுப்பதல்ல, அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. அவருடைய வேலையை செய்யும்படியாய் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நம்மை தாயின் கருவிலேயே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்யும்படி நம்மை ஏற்படுத்தியும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு 2024 ஆண்டவர் எங்களோடு பேசுற வார்த்தை இதுதான். ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால் நான் அவர்களை திருப்தியாக்க போகிறேன். ஆண்டவர் திருப்திப்படுத்தும்படியாக தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்துல கிடந்தாங்க. அவர்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, அங்க அதை சாப்பிட்டே நாங்க திருப்தியா இருந்தோம் அப்படின்றான். அப்ப வயிறுக்கு நிறைய திருப்தியா தான் இருந்துச்சு. ஆண்டவர் வயிறை மட்டும் திருப்திப்படுத்துகிறவர் அல்ல, எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். பண விஷயத்திலையும் திருப்தி, பொருளாதாரத்துல திருப்தி, ஆரோக்கியத்துல திருப்தி, அபிஷேகத்துல திருப்தி, ஆத்துமாவில திருப்தி, எல்லா காரியங்களிலும் நம்மை திருப்தியாய் நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார்தான். ஆனால் அதில் போவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அற்புதத்தோடும் அடையாளத்தோடும் அவர்களை திருப்தியாக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் பலதாய் போகல, அவருடைய பாதரட்சை தேயவில்லை. தேவன் அவர்களோடு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2024 உங்களை சம்பூர்ண ஆசீர்வாதத்துல உங்களை திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாரங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம எழும்ப முடியாதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் நம்முடைய உற்சாகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் அசைவுகள் உண்டாகாதபடி நம்மை பிளாக் பண்ணி வைத்திருக்கிறானோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உங்ககிட்ட குறைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்ககிட்ட பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை நம்ம கிட்ட உண்மை இல்லாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மத்தியஸ்தர் நமக்கு உண்டு. எபிரேயர் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராதபடி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு தைரியமாய் கிருபாசன தண்டைக்குள்ள வாங்க என்றாரு. இயேசுவின் நாமத்தினால எல்லா குற்ற மனசாட்சிகளை ஆவியானவர் எடுக்க போகிறார். எல்லா தாழ்வு மனப்பான்மைகளை எடுக்க போகிறார். எல்லா மன சோர்வுகளை எடுக்க போகிறார். என்னால ஊழியம் செய்ய முடியல, என்னால பலவீனம் இருக்கிறது, எனக்குள்ள குறைவு இருக்கிறது, எனக்கே தெரிகிறது, என்னால எழும்ப முடியவில்லை, சத்துருவை மேற்கொள்ள முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால பிரசங்கம் பண்ண முடியல, என்னால பிரகாசிக்க முடியல, என்னையெல்லாம் எதற்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு, அப்படியே வாழ்ந்துட்டு போலான்னு நினைக்கிற சில உள்ளங்களோட ஆவியானவர் சொல்றாரு, நீ குறைவுள்ளவனா இருந்தாலும் உனக்குள்ள நான் பரிபூர்ணம் உள்ளவராய் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நான் உனக்குள்ள இருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவங்க குறைவுகளை அறிந்தவர், உங்களுக்குள் இருக்கிறவர்களுடைய பலவீனத்தை அறிந்தவர். நீங்க பலவீனம் உள்ளவர்கள் என்று அறிந்துதான் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. நீங்க குறை உள்ளவர்கள் என்று அறிந்துதான் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. பவுல் சொல்றார், எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல் எங்களை அழைத்த தேவனால் உண்டாயிருக்கிறது. கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருப்பதற்கு அவரே உங்களை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். தேவன் நீதிமான் ஆக்கினவனை குற்றவாளி ஆக்குகிறவன் யார்? எனக்கு குறைவு இருக்கலாம், எனக்கு பலவீனம் இருக்கலாம், ஆண்டவரே என்று நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு உணர்வை கொடுக்கும் போது இன்றைக்கும் அவருடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி பழைய அபிஷேகத்தோடு பழைய
பழைய உற்சாகத்தோடு நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு சிலர் ரெனிவல் பண்ண போகிறார் ஆண்டவர். அபிஷேகத்தில் ஒரு ரெனிவல் உண்டாக போகிறது. ஜெப ஆவியில் ஒரு ரெனிவல் உண்டாக போகிறது. பிரசங்கத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. வசன வெளிப்பாடுகளில் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஆத்தும ஆதாயத்தில் ஒரு புதிய உற்சாகம் வர போகிறது. சோர்வுகளை மாற்றி அவருடைய சம்பூர்ண பேக்கேஜ்னால உங்களை சார்ஜ் பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord. வாய்களை திறந்து சொல்லுங்க, என் பலவீனத்தை அறிஞ்ச ஒரு தகப்பன் நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய எஜமான் என்னுடைய பலவீனத்தை அறிந்தவர். என்னுடைய எஜமான் என்னுடைய பலவீனத்துல ஷேர் பண்ணுகிறவர். என்னுடைய எஜமான் என்னை தாங்கி பிடிக்கிறவர். மனுஷன் தாங்கி பிடிக்காம இருக்கலாம், ஒரு போன் பண்ணி விசாரிக்காம இருக்கலாம், நீங்க தனிமைப்படலாம். ஆண்டவர் சொல்றார், அழைத்தவர் நான் இருக்கிறேன். நீ தனிமை அல்ல, நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல. யாரும் கூட இல்லைனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று யோசுவாவை கரம் பிடித்த ஆண்டவர் இன்னைக்கு சில யோசுவாக்களை கரம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவா, நீ பயப்படாத. 7 வகையான சாதிகளுக்கு முன்னாடி உன்னை நிறுத்துறேன். மோசேயுடைய பவர் இருந்துச்சு, ஆனா நான் யோசுவா, நான் புதுசா வந்திருக்கிறேனே, என்னால எப்படி முடியும் நீ யோசிக்காத. ஆண்டவர் சொல்றாரு, 7 வகையான சாதியை உனக்கு முன்னாடி தான் நான் வச்சிருக்கிறேன். நீ யுத்த புருஷனாய் புறப்பட போகிறாய். ஒரு யுத்தத்தின் ஊழியம் நடக்க போகிறது. உங்க ஜெபத்துல யுத்தம் நடக்க போகிறது. உங்க பிரசங்கத்துல சத்துருவின் கோட்டைகள் தகர போகிறது. ஆவிக்குரிய மண்டலத்துல 7 வகையான சாதிகளை இந்த தேசத்தை விட்டு துரத்த போறீங்க. ஹalleluya. ரீபாலா சந்தாலா ஊடாபாலா பா சாந்தாலா ரீகாலா பாபா பாபா. கானான் தேசத்தை 7 வகையான சாதி சுதந்திரிக்கிறதுக்கு அல்ல ஆண்டவர் வச்சது, தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த மதுரை பட்டணத்துல எத்தனை ஜாதி பிசாசு இருந்தாலும் சரி, எத்தனை விட்ச்கிராஃப்ட் இருந்தாலும் சரி, எத்தனை மாந்திரீகங்கள் இருந்தாலும் சரி, அடிமைப்படுத்துகிற எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் ஒருவனால் அதை துரத்தக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கிறது. அப்படின்னா இத்தனை பேர் தேவ சமூகத்தில் நம்ம சேர்ந்து இருக்கும் போது, ஒருமனப்படும் போது அந்த இடம் அசைஞ்சது போல இந்த மதுரை பட்டணத்தை அசைக்கக்கூடிய அற்பமா இருக்கிற நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வைராகியம், ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே, நீங்க செய்வதற்கு தயார் என்றால் நான் என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆயுசுனால் எவ்வளவு தெரியல, இனி எவ்வளவு தூரம் நான் உயிரோடு இருப்பேன் தெரியல, ஆனால் இன்று முதல் நான் உயிரோடு இருக்கிற நாள் உமக்காக வர்ற ஆண்டவரேன்னு சொல்லி யாருடைய இருதயத்துக்குள்ள தீர்மானம் இருக்கிறதோ அவருடைய கரத்தை இன்னைக்கு பிடிக்க போகிறார் ஆவியானவர். அவருடைய கரத்தை பிடிக்க போகிறார். சாதிகளை துரத்த போகிறார். சத்துருவின் கோட்டைகளை தகர்க்க போகிறார். உடாபாலா ஷாந்தாலா ரீபாலா பாபா ரீமா காபா லாபா ஷாபா லாபா. அப்படியே அந்நிய பாஷையில 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ரீகாமா ஷாந்தாலா ரீபாலா உடாபாலா ஷாபாலா ரீகாலா தூராபாலா. சார்ஜ் பண்ற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இதியோனே நீ புறப்படு. நேரம் வந்துருச்சு. சத்துருவுக்கு எதிராக நிற்கக்கூடிய நாள் வந்துருச்சு. ரீபா ஷாபா காபா லாதா ராபாலா. கோலி ஆட்களுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய அற்பமான தாவீதுகளை தேவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். சவுலால் முடியாதது தாவீதால முடியும். ஏலியால் முடியாதது சாமுவேலால் முடியும். ஊதாபா ஷாந்தாலாபா ரீகாலா பாபா பாபா. உங்களுக்கு இருக்கிற ஆவி அனல் மூட்டி எழுப்புகிறார். உன்னால முடியாது, ஆனா உனக்கு இருக்கிற அபிஷேகத்தால முடியும். உன்னால முடியாது, உனக்கு இருக்கிற வல்லமையால் முடியும். உனக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியல, ஆனால் 2024 உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன என்று தெளிச்சு காமிக்க போறார் ஆண்டவர். ரீபா ஷாபாலா காபரபா. ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்க போகுது. இங்க இருக்கிற அநேகருடைய கையில ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. கட்டுகள் உடைய போகிறது. சத்துருவின் கிரியைகள் அழிய போகிறது. பாதாள கட்டுகள் உடைய போகிறது. கூட்டமாய் ஜனங்கள் வர போறாங்க. ரீபாலா ஷாந்தாலா ரீபாலா ஊடபாலா ஷாந்தாலா. நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவார். கால் மிதிக்கிற இடத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு தருவார். நீ காலை மிதிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். அபிஷேகம் வெளிப்படும். ஊடபாலா ஷாந்தாலா பரபலா. ஓ ஹalleluya ஹalleluya. ரீமா காபா துரா ரீகானா ஷாந்தாலா. ஓ பல பிரச்சனை, சரீர பலவீனம்,
குடும்ப பிரச்சனை, சபையின் பிரச்சனை, ஊழியத்துல போராட்டம், இந்த குறைவுகள் எல்லாம் உன்னை தளர்த்தி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் உங்களை நான் திருப்தியாக்க போகிறேன். உங்களை திருப்திப்படுத்துகிறது மனிதன் அல்ல, உங்களை திருப்திப்படுத்துவது ஸ்தாபனம் அல்ல, உங்களை திருப்திப்படுத்துவது குடும்பம் அல்ல, என்னுடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால உங்களை திருப்தியாக்க போகிறேன். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. விசுவாசிங்க, இந்த வருஷம் நீங்க தான் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். கொடுக்கிற கரங்களாய் நம்ம மாற்றணும். கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ளவர் எனக்குள்ள இருக்கும்போது நான் கொடுக்கிற கரங்களை தான் ஆண்டவரை பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஒருவரை போலாமா? கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, சோர்வுகளை மாற்றி எப்ப பாரு நம்ம சோர்வா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா சோர்வு? பல பாரங்கள், நம்ம ஊழியம் செய்யறோம், பல பாரங்கள் நம்மள முகத்துல சோர்வு கொடுக்குது. விசுவாசிகள் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம யார்கிட்ட பேசல இல்லையா, ஷேர் பண்ண முடியல. நம்ம கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை, இந்த பாரத்தை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இந்த வேதனைகளை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, 1000 பாரங்களும் வேதனைகளும் இருந்தாலும் உங்க முகத்தை முகம் மலர்ச்சியோட ஆனந்த தைலத்தால் உங்களை நிரப்பும். ஆடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் நாங்க பேசுகிறோம். மேல சொல்றாரு, அதுக்கு மேல எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போகிறது, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறது, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அதெல்லாம் வந்தாதான் நமக்குள் இருக்கிற இவர் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நேரம். எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர் என்று நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. அதனால 2023 விட பிரச்சனை அதிகமா வரட்டும், ஆனால் அதற்கு மத்தியில தீக்குள்ள உலாவ வைக்கிற தேவன், சிங்க கெபியில என்னை செபிக்க வைக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, தீ போல பிரச்சனை வரலாம், சிங்க கெபி போல பாரங்கள் வரலாம், போராட்டம் வரலாம், என்னால அந்த நேரத்துல செபிக்க முடியல, என்னால அந்த நேரத்துல பிரசங்கம் பண்ண முடியல, என்னால சந்தோஷமா பேச முடியல. ஆண்டவர் சொல்றாரு, அது சாதாரண வாழ்க்கை. 2024 ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் அப்படிங்கிறது. பிரச்சனை இருக்கும், ஆனா முக மலர்ச்சி இருக்கும், போராட்டம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், பாரங்கள் இருக்கும், சந்தோஷம் வெளிப்படும், குறைவுகள் இருக்கும், ஆயிரங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படும். அப்படிப்பட்ட சம்பூர்ணத்தால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க போகிறார். போலியான திருப்தியை உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், உண்மையான திருப்தி தேவனுடைய ஆலயத்துல தான் இருக்கிறது. அதை இந்த ஜனங்களுக்கு விளம்பி கொடுக்கும்படியாய் உங்களை என்னை ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் நாங்கள் வரும்போது கூட்டமா போகும்போது பாரம் வரைச்சு பழனிக்கு போறாங்க, பாத யாத்திரையில. அவர்களுக்கு ஏதோ தேவன் தானே போறான், நடக்க முடியல போறான், ஏதோ ஒரு காரியத்துக்காக தானே போறான். ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்துறாரு, அவனுக்கு கொடுக்க வேண்டியது உனக்குள்ள இருக்குது, ஆனா கொடுக்க முடியல. அவனுக்கு என்ன தேவையோ அது உனக்குள்ள இருக்குது, பட் ஆனா உன்னால கொடுக்க முடியல. அவனுக்கு என்ன விடுதலையோ அந்த விடுதலை உனக்குள்ள இருக்குது. அப்ப பாருங்க, இங்க ஆசீர்வாதம் இருக்குது, தேவை உள்ளவன் இருக்கிறான், ஆனா அது கனெக்ட் ஆக்க முடியாதபடி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். பல நேரங்கள்ல
நம்முடைய சுயம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த கனெக்டிவிட்டியை தடுத்து கொண்டே இருக்கிறது. 2024 ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக தான் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க. மோசே பாருங்க, ஒரு தலைவன் அவன் சொல்றான், என் பேரை கூட நீங்க கிறுக்கி போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல பரிதாபம் உள்ளவர்கள் யார்? அப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்கள் யார்? கல்லெடுத்து அடிக்க வர்றான், முறுமுறுக்கிறான், எத்தனையோ அற்புதங்களை பார்த்து திரும்ப திரும்ப போராட்டம் தான். ஆனா ஆண்டவரே சொல்றாரு, மோசே நான் உன்னை வெட்டுறப்பா, இவங்களை அழிக்கிறேன். அவ்வளவாய் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஆனா மோசேக்குள்ள ஒரு இருதயம் இருந்துச்சு, ஆண்டவரே என் பேரை கூட நீங்க கிறுக்கி போட்டுருங்க. இவங்க உண்மை நம்பி வந்திருக்கிறாங்கல்ல, பிசாசாக பெருமை பாராட்டக்கூடாது ஆண்டவரே. 2024 ஒரு ஆத்ம பாரத்தை ஆண்டவர் அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ள வரணும்னா அந்த பாரம் வெளிப்பட வேண்டும். அந்த பாரம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. பாரம் இல்லாமல் விடுதலை நடக்காது. பாரம் இல்லாமல் ஜனங்கள் மனம் திரும்பி வரமாட்டாங்க. இன்னைக்கு அநேக போதகர்கள் இருக்காங்க, தகப்பன்மார்கள் இல்லை. குற்றப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, ஆனா கூட நின்று ஜெபிக்கிறவர்கள் இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஜனங்களுக்கு ஏதோ தேவை, ஜனங்களுக்கு விடுதலை தேவை, ஜனங்களுக்கு பாரம் உண்டு, கண்ணீர் வடிக்கிறார்கள். மருந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. அத சொல்றாரு, உனக்கு கொடுக்கிற தாளந்தை நீ மண்ணில் போட்டு புதைச்சு வைக்காத. ஒரு தாளந்து இருக்குதா, அதை உபயோகப்படுத்துகிறார் ஆண்டவர். உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கிறத உபயோகப்படுத்து. 2023 வரைக்கும் அது உபயோகப்பட முடியாதபடி போராட்டம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்லி உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்குது ஆண்டவரே. பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்றாரு, நான் உங்களிடத்துல வரும் பொழுது சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். அப்படின்னா தேவையான புறஜாதிகளுக்குள்ள பவுல் போகும்போது தெளிவாய் போகிறாரு. நான் வர்றேன், ஒரு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வர்றேன். நான் வர்றேன், அந்த சுவிசேஷத்துக்கு உள்ள இருக்கிற சம்பூரண ஆசீர்வாதத்தோடு நான் வர்றேன். அப்படி தெளிவாய் போனவன் கையில தான் ஆண்டவர் தேசங்களையும் பட்டணங்களையும் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்க கையில, என் கையிலையும் தேசங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தினுடைய தெளிவு உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை 2023 வரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம். நான் இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். என்னுடைய ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தால நான் உங்களை திருப்தி ஆக்க போகிறேன். நீ திருப்தி ஆகும்போது நீங்க வாரி கொடுக்க போகிறீங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆண்டவரே, நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. நீ சமாதானத்தை திருப்தியா எனக்கு கொடுக்க போறீங்க. நான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். நீ சுகத்தை எனக்கு கொடுக்க போறீங்க. சுகம் அளிக்கிற வல்லமையின் ஊழியத்தை செய்ய போகிறேன். எனக்கு நீங்க விடுதலையை கொடுக்க போறீங்க. நான் போய் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க போகிறேன். எனக்கு நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறீங்க. நான் தரித்திரருக்காக திறக்க ஊழியம் செய்ய போறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிறது எல்லாம் நான் கொடுக்கிறதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya, thank you Lord, thank you Lord. ஆண்டவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க திறந்து கொண்டிருக்கிறதற்காக என்று சொல்றோம். ஹalleluya. பாருங்க, இந்த சங்கீதத்துல ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள். பழைய ஏற்பாட்டுல தேவ ஆலயத்தை குறித்து நம்ம பார்த்தா, இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது அதவே தான் ஆவியானவர் அங்க கன்ஃபார்ம் பண்றாரு. என்னன்னா, தேவ ஆலயத்துல ஆசரிப்பு கூடாது தான் முதல் ஒரு ஆலயம் மாதிரி ஒரு செட்டப் தொடங்குச்சு. அங்க தேவ மகிமை அந்த இடத்துல நிரம்பி இருந்துச்சு. தேவ மகிமை எங்கெல்லாம் நிறையுதோ அங்கே சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சாலமோன் கட்டின தேவாலயத்துல அவருடைய மகிமை நிரம்பி இருந்துச்சு. மகிமை நிரம்பி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டுச்சு. செருபாபேல், எஸ்ரா அந்த காலகட்டத்தில் வரும்போதும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. அதுக்கப்புறம் எசேக்கியேல்ல வாசிக்கும் போது அவர் தரிசனமாய் பார்க்கிறார். அங்கேயும் ஆலயத்தில் தேவ மகிமை வெளிப்படுது. அப்ப பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அவருடைய மகிமை ஆலயத்தில் சம்பூரணமாய் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது.
புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிக்கிறவனை 3 நாளுக்குள்ள நான் கட்டுவேன். அவன் சொல்றான், அந்த ஆலயத்தை பத்தி பேசுறான். இவர் இந்த ஆலயத்தை குறித்து பேசுறார். இயேசுவே ஒரு ஆலயமாகவும் வந்தார். அவருக்குள்ள மகிமை நிரம்பி இருந்துச்சு. யோவான் சுவிசேஷத்துல 14, 15, 16 அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது, பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தினீர், எனக்கு தந்த மகிமையை மகிமை டிரான்ஸ்பர் ஆகுது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி கொலோசியர் 1:27 சொல்லுகிறாரு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையால் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் தேவாலயத்திலையும் எங்கெல்லாம் மகிமை வெளிப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதமும் விடுதலையும் நடந்ததோ அதே மகிமை இயேசுவுக்குள்ள இருந்துச்சு. அதைத்தான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், நாங்கள் அந்த மகிமையை கண்டோம், பார்த்தோம். வார்த்தையாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நாங்கள் கேள்விப்பட்டதை படித்ததை நாங்கள் எங்கள் கண்ணார கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை கொப்பாகவே இருந்துச்சு. இவர் அவருடைய மகிமையின் தன்மையும் அவருடைய சாயலின் சொரூபமுமாக இருக்கிறார். அது சேம் இமேஜ் ஆய் இயேசு உலகத்துக்கு அவர் சொல்றாரு, அது அப்படியே நீர் எனக்கு தந்தவர்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றார். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், கொலோசியர்ல வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். பாருங்க, ஆலயத்துடைய பேரை மாத்திட்டாரு. இப்ப நான் தான் அந்த ஆலயம். நான் எப்படி ஆலயமான? எனக்குள்ள ஆலயமாய் வந்தவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிமையாய் வந்தவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நான் ஆலயமாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சாதாரண ஆலயம் அல்ல, மகிமையின் ஆலயமாய் ஆண்டவரை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இறங்கின மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை, சீனாய் மலையில இறங்கின மகிமை, சாலமோனுடைய தேவாலயத்தை நிரப்பின மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சம்பூரணமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்த அந்த மகிமை கொஞ்சம் கூட குறையாம 100க்கு 100 எனக்குள்ளே இன்றும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ மகிமை புறப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு மகிமை மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவது என்பது தேவன் உங்களுக்குள் இருக்கிற மகிமையை வெளியே கொண்டு வருவதாக நடக்கும். நீ சாதாரண நபர் அல்ல, நீ தேவனுடைய ஆலயம். தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய அந்த மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்க தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் மகிமையுடையவர். அவர் பிசாசை ஜெயித்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். போதகர்களே உங்களுக்குள் இருக்கிறார். தேவ மனிதர்களே உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருப்பவரை வெளிப்படுத்துகிற வருஷம் 2024. நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதை நான் வெளியரங்கமாக்க போகிறேன். நான் உனக்குள் இருப்பதை இந்த ஜாதிகள் அறியும்படி செய்வேன். நான் உனக்குள் இருப்பதை இந்த விக்கிரக கோட்டைகள் புரியும்படி செய்வேன். வெளிப்பட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசிச்சால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை விசுவாசிச்சா, உங்களுக்குள் இருக்கிற மகிமையை விசுவாசிச்சா, அந்த மகிமை உங்க கண்கள் காணும். பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவ மகிமை தங்கி இருந்துச்சு. இத பார்த்த உடனே பெலிஸ்தியர்கள் நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. பெலிஸ்தியரே திடன் கொள்ளுங்கள், நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா செங்கடலை பிளந்த தேவன், எரிகோ கோட்டையை தகர்த்தவர், 7 சாதிகளுக்கு முடிவு கட்டினவர். அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. காரணம் அதற்குள் இருக்கிற மகிமை. அந்த மகிமையை பார்த்த உடனே பெலிஸ்தியர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள்.
கிறிஸ்தவர்களை பார்த்தா நடுக்கம் கொள்ளுகிற நேரம் இருந்துச்சு. பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே ஒரு புறஜாதிகள் கூட எழுந்து நின்று நடுக்கத்தோடு இருக்கிற நாட்கள் இருந்துச்சு. ஆனா நம்முடைய நாட்கள்ல பாஸ்டர்னு சொன்னாலே நம்மை கேவலமாய் பார்க்கிற, நம்மளை உதாசீனப்படுத்துகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சா நடுக்கம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சா நடுக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த நாட்கள் ஆண்டவர் என்கிட்ட அதிகமாய் பேசுற ஒரு வார்த்தை தெரியுமா? பிரசங்கத்தை விட பிரசன்னத்துக்காக நீ காத்து. நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நிறைய வார்த்தைகளை பேசலாம், நிறைய வசனங்களை பிரயோகிக்கலாம். ஆனா பிரசன்னம் இல்லாவிட்டால் அது வெறும் வீண் பிரசங்கமாய் போய்விடும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பிரசன்னத்தால நிரப்ப போகிறார். பிரசன்னத்தால நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Thank you, Holy Spirit. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே. உங்க மேல அந்த பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்குது. அந்த பிரசன்னம் இருந்தா போதும். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ ராபா ஷாகா ராபா ராகா நானா ரீபா. மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவருடைய பிரசன்னத்தினால எனக்குள் இருக்கிற அந்த மகிமையின் தேவனை நான் விசுவாசிக்கும் போது, மகிமையின் தேவனை நான் ஆராதிக்கும் போது, மகிமையின் தேவனை நான் உயர்த்தி பிடிக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தால் அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுமோ. உடன்படிக்கை பெட்டியை பார்த்து இவெல்லாம் பயப்பட்டாங்க. ஆனா கொஞ்சம் சுதாரிச்சோன்னா உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டே போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கோம். தேவ சபை சத்துருக்களுக்கு முன்னாடி நிக்க முடியல. சத்துருக்கள் மேற்கொள்ளுகிறார்கள், அடக்குமுறை பண்ணுகிறார்கள், கொள்ளையடித்துட்டு போகிறாங்க. ஒரு சாமியில நம்ம வாசிக்கிறோம், மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டு.
மகிமை கடந்து போய்விட்டது. இன்னைக்கு சபையை பார்த்து நடுக்கம் கொண்டிருந்த விக்கிரகங்கள், புறஜாதிகள் இன்னைக்கு சபைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் மகிமை கடந்து போய்விட்டது. மகிமை கடந்து போய்விட்டது. ஆனா ஆண்டவர் அப்படியே விடுறாரா? பார்த்தா பெட்டி பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போனது. பெலிஸ்தீனுடைய தேசத்துல அவர்கள் ஆராதிக்கிற தாகோனின் கோயில்ல கொண்டு போய் வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளுடைய குறைவுகளின் நிமித்தமாய் அது நடந்திருக்கலாம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அழைப்பு மாறாத அல்லவா? நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அல்லவா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? மகிமை பெட்டிக்குள்ள வெளிப்பட ஆரம்பித்தது. தாகோனின் கோயில்ல மகிமை வெளிப்பட சில குப்புற விழுக ஆரம்பிச்சு. 2024 பெட்டிக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்பட போகுது. நீங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, நீங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஒருவேளை நம்முடைய குறைவினால மகிமை விலகி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினால சத்துரு மேற்கொண்டிருக்கலாம். குறைவில்லாதவர்கள் யார்? நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் குறை உள்ளவன் என்று தெரிந்தும் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் இல்லையா? அது குறைவுகளுக்குள்ளே இருப்பதற்கான லைசன்ஸ் அல்ல. என்னை திருத்திக் கொண்டு குற்ற மனசாட்சியில் இருந்து வெளியே வந்து மீண்டுமாய் பழைய அபிஷேகத்தோடு பழைய வல்லமையோடு செயல்படுவதற்காக நம்மை பேசிக் கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி வேலை செய்ய போகிறது. உடன்படிக்கை பெட்டி கொடுக்க மகிமை வெளிப்பட போகிறது. தாகோனின் சிலைகள் குப்புற விழுக போகிறது. அங்கே ஜெபம் கூட நடக்கல, அங்க ஆர்ப்பரிப்பு நடக்கல. பெட்டி அங்க இருந்தாலே சிலைகள் குப்புற விழுகும். நீ ஜெபிக்க வேண்டாம், பிரசங்கம் பண்ண வேண்டாம். நீங்க குடியிருக்கிற இடத்துல மகிமை வெளிப்படும்போது சிலைகள் குப்புற விழுகிற நாட்கள் வரப்போகிறது. சத்துருக்கள் முகங்குப்புற போகிறார்கள். கோலியாத்துகள் அடிபணிய போகிறார்கள். அவருடைய பிரசன்னம் அதை செய்ய போகிறது. அவருடைய பிரசன்னம் அதை செய்ய போகிறது. பெட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சு. மகிமை வெளிப்படும் போது தேவனுடைய வல்லமை புறப்படாது. சபைக்குள்ள மகிமை புறப்பட வேண்டும். ஊழியக்காரர்களுக்குள்ள மகிமை புறப்பட வேண்டும். ஊழியக்காரருடைய குடும்பத்துல மகிமை புறப்பட வேண்டும். மகிமை புறப்பட ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட விக்கிரக ஆவியா இருந்தாலும் சரி, அதை கீழ் அடக்குவதற்கு எனக்குள் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முடியும். நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்க ஊருக்கு எதிராய், சபைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய் சத்துரு என்னவெல்லாம் சூழ்ச்சிகளை செய்து வைத்து நம்மை செயல்பட முடியாதபடி, ஒருமனப்பட முடியாதபடி நம்மை முடக்கி வைத்திருக்கிறார். ஆனா 2024 என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். என் மகிமை வெளிப்படும் போது பெட்டி சாதாரணமா இருக்கும், அங்க ஜெபம் கூட நடந்திருக்காது. ஆனா மகிமை புறப்பட ஆரம்பிக்கும். நீங்க கைய வைக்க வேண்டாம், பிசாசு ஓடும். நீ கட்டளை கொடுக்க வேண்டாம், பிசாசு கிரியை அழியும். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பால் யாங்கிச் அவர்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்த போது இவர் அந்த கூட்டத்தில் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் ஜனங்கள் இவருக்கு முன்னாடி, பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் கூட போக முடியாது, அவ்வளவு பெரிய கிரௌடு. பால் யாங்கிச் அவர்கள் சாதாரணமாக அவரால் நடக்க முடியல, தாங்கி பிடித்து கொண்டு ஸ்டேஜில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து வந்த உடனே மைக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரணமான ஒரு சின்ன காஸ்பல், 10 நிமிஷம் கூட கிடையாது. இயேசுதான் உண்மையான தெய்வம். இந்த தெய்வத்திற்குள்ள சகல விடுதலை இருக்குது, சகல ஆசீர்வாதம் இருக்குது, இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு 10 நிமிஷம் கூட இல்லையா. அதை பிரசங்கம் பண்ணிட்டு உடனே கிளம்பி ஃப்ளைட் முடிச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இவர் ஸ்டேஜுக்குள்ள வர தொடங்கும் போது 7 லட்சத்துக்கு அதிகமான கூட்டத்தில் பிசாசுகள் அலற தொடங்கிச்சு. இவர் அந்த 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு போய் கூட மணி கணக்கில் அந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம டெலிவரன்ஸ் ஆகுது, கட்டு உடையுது, அவர் போயிட்டாரு. ஆனா பிரசன்னம் அந்த இடத்துல வேலை செய்யலாம். 2024 கடைசி காலத்துல உங்களை என்னையும் மைக்க பிடிச்சி மணி கணக்கில் கத்தி போதும், எல்லாம் பிரசங்கம் பண்ணி பிடிச்சிட்டோமா இல்லையா? நிறைய பிரசங்கம் நம்ம பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தாகம், ஆண்டவரே உங்க பிரசன்னம் வெளிப்படும்.
நான் போய் நின்னா நீங்க செயல்படணும் ஆண்டவரே. நான் போய் நின்னா இருளின் அந்தகார கிரிகள் அழியணும்ப்பா. நான் போய் நின்னா கட்டுகள் உடையணும் ஆண்டவரே. நான் போய் நின்னா விடுதலை நடக்கணும், சுகம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். எனக்குள் நீர் இருப்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எனக்குள் நீர் இருப்பதை இவர்கள் உணரும்படியான நாட்கள் வரட்டும். உங்களுக்கு வைராகியம் இருந்தால் நடக்கும், உங்களுக்கு தாகம் இருந்தால் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீரை ஊற்றுவேன். உனக்கு தாகம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு தாகம் இருக்கிறது? ஆண்டவர் உங்களுக்கு வயசு பெருசல்ல, அவர் தள்ளாடுற வயசுல கூட 2 பேர் பிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க அவரை. ஆனா மகிமை புறப்பட ஆரம்பிச்சது. சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், ஆனா மகிமைக்கு பலவீனம் இல்ல. உங்களுக்கு ஏஜ் ஃபேக்ட் இருக்கலாம், ஆனா மகிமைக்கு ஏஜ் ஃபேக்ட் கிடையாது. மகிமைக்கு சுகர் கிடையாது, மகிமைக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, மகிமைக்கு கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, மகிமைக்கு மொழி பிரச்சனை கிடையாது, மகிமைக்கு வேத அறிவு வேண்டாம். நீ விட்டு கொடுத்தால் 2024 மகிமை வெளிப்பட போகிறது. இபாலாபா ஷாகலாபா இபா கபாலாபா ஷாகலாபா. உங்க பிரசன்னம்தான் எனக்கு உதவி. உங்க பிரசன்னம்தான் இதுதான் அட்ரஸ். இதுதான் அட்ரஸ். அங்கிருந்து லொகேஷன் போடுற ஐசிஐ சர்ச். இனிமேல் தேவ பிரசன்னம் வெளிப்படுற சர்ச் இது. அருண் பிரதர் வீட்டுக்கு போனா அந்த போனாலே கட்டோடையும் அந்த வீடு எது இல்லையா? போனாலே செத்தவன் உயிரோட இருக்க அந்த வீடு எது? அப்படித்தானே வந்தாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணு சொல்லுது, குஷ்டரோகமா மெடிசன் பார்த்து சரியா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் மாறுதட்டு சர்ச்சுக்கு தூக்கிட்டு வா, எங்க பாஸ்டர் வந்து ஜெபிப்பாரு. அவருடைய பிரசன்னம் உன்னுடைய முகவரியாய் மாறுவதாக. அவருடைய பிரசன்னம் உன்னுடைய தகுதியாய் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தை உங்களுக்குள்ள போட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வைராக்கியத்தின் நாட்கள் வரப்போகிறது. என்னுடைய வைராக்கியத்தை உனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. பல சபையில் நடக்க போகிறது, பல சபையில் நடக்க போகிறது, பல சபையில் நடக்க போகிறது. உனக்குள்ளிருந்து மகிமை புறப்படும்படியாய் தேவன் சிலரை வைத்திருக்கிறார். உனக்குள்ளிருந்து மகிமை புறப்படும்படியாய் தேவன் சில வீடுகளை வைத்திருக்கிறார், சில நபர்களை வைத்திருக்கிறார். அதுவே உன்னுடைய முகவரி, அதுவே உன்னுடைய அடையாளம், அதுதான் உன்னுடைய ஊழியத்தினுடைய அடையாளம். ஓ காசா நீபா காபா நபரா வைட்டமா ஷாக்கரவலமா. ஓ thank you, glory glory. ஓ ஷாமா நீபா காபா. பாதாளத்தின் வாசல்கள் நடுங்க ஆரம்பிக்க போகிறது. பாதாளத்தின் வாசல்கள் நடுங்க காணுகிற நாட்கள் வர போகிறது. ஓ ஷகரவலா உதபலமா ஷாக்கரவலா. சவுல் கேக்குறான், யார் இவன்? இந்த சின்ன பையன் யாரு? மகிமை வெளிப்பட்டால் ராஜாக்களும் உங்களை அடையாளப்படுத்துவார். மகிமை வெளிப்பட்டால் உன்னுடைய அடையாளம் இந்த பட்டணத்தில் வெளிப்படும். மகிமை வெளிப்பட்டால் உன்னுடைய பெயர் பலரும் அறிவார்கள். மகிமை வெளிப்பட்டால் ஜனங்கள் திறக்கூட்டமாக தேடி வருவார்கள். ஐயா இருந்தாரு, மகிமை வெளிப்பட்டது கூட்டம் வந்துச்சு. இருந்தாரு, மகிமை வெளிப்பட்டது கூட்டம் வந்துச்சு. யாரெல்லாம் பெரிய தேவ மனிதர்கள் இருந்தார்களோ மகிமை வெளிப்பட்டது. அவர்கள் நாட்கள் முடிந்தது. 2024 எனக்குள்ள இருந்து மகிமை வெளிப்பட்டது. எனக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படுகிற ஆண்டு. எத்தனை பேரை பிடிச்செடுக்கிறீங்க? அதை எத்தனை பேருக்கு வைராக்கியமா பிடிச்செடுக்கிறீங்க? அந்த மகிமை வெளிப்பட போகுது. உங்க சபையில வெளிப்பட போகுது. நீ பிரசங்கம் பண்ணும்போது வெளிப்பட போகுது. நீ ஜெபிக்கும் போது வெளிப்பட போகுது. பவர் புறப்படுகிற ஆண்டு, மகிமை வெளிப்படுகிற ஆண்டு. glory glory. உம்முடைய பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. என்ன சொல்றீங்க?
இருந்துச்சு. திரும்பி வந்தா என் சகோதரனை கொண்டுருவான். முன்னாடி நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் தனிமையா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் தகப்பன் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறார். அந்த தேவன் வெளிப்பட்ட உடனே நான் பிடிச்சிட்டான். நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் உங்களை விட போறேன். வேதம் சொல்லுகிறது அவன் போராடி மேற்கொண்டான். எத்தனை பேர் உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? ஆண்டவரே என் கூட யாரும் இல்லப்பா, நான் தனிமையா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு தோள் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு ஆறுதல் செய்யறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு கூட யாரும் இல்லப்பா, எனக்கு உற்சாகமான ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்லப்பா, நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தா நீ இருக்கிறதுல நான் இறங்கி வருவேன். நீங்க எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருக்கிறதப்பா? உங்க பாதத்தை நான் பிடிச்சுக்கிறேன், உங்க பாதத்தை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, உங்க பாதத்தை பிடிச்சுக்கிறேன். உங்க பிரசன்னம் இல்லாமல் நான் வெளியே இறங்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம நான் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம நான் கையை நீட்ட மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. அடிக்க வேண்டாம், நான் போர்டு போட வேண்டாம், நான் போஸ்டர் போட வேண்டாம். அவருடைய பிரசன்னமே திரள் கூட்டமான ஜனங்களை சபைக்கு கொண்டு வர முடியும். சாதாரண சிலுவையில தோற்று போன மரணத்தின் பாதாளத்துல அமிழ்ந்து போவதற்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விக்கிரகத்திற்கு இத்தனை கிரௌட புல் பண்ற ஒரு சக்தி இருக்கும் என்று சொன்னால், அவனுக்கு சிலுவையில முடிவு கட்டின அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம் எனக்குள் வெளிப்பட ஆரம்பித்தால் அந்த ஜாதிகள் சபையை நோக்கி திரும்புவார்களாக, 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 கட்டளை கொடுக்க திரும்புவார்களாக, திரும்புவார்களாக. அப்பா ஷாக்கா ரபாகா உடமால ஷாக்கரபலபலபல இகமல ஷாக்கரபலபல லோகோ ஷேகே ரிபபபபப. ஓ பிரசன்னம் வெளிப்படுகிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை அடையாளப்படுத்த போகிறார், அடையாளப்படுத்த போகிறார், அடையாளப்படுத்த போகிறார், அடையாளப்படுத்த போகிறார். எஸ் எஸ் ரபா கபா ஷாக்கரபல. ஓ Loko riba kama hanta riba rakama sheke loko riba la mashaka. ஒருவேளைக்கு சிலர் எதேச்சியா நீங்க வந்திருக்கலாம், சிலர் பிளான் பண்ணி வர முடியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒன்று, அவருடைய தீர்மானம் இல்லாம இன்னைக்கு நம்ம கூட. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு சிறு குழந்தையை போல தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டு 2024 சாதாரண ஜனங்களை கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதலுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ தனிமை நினைக்காதீங்க. அவர் சொல்ற, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ புறப்பட்டு போ. அதிகாரப்படுத்தி இருக்கிறது.
அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளதான் சம்பூரண ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நான் உங்களை திருப்தியாக்க போறேன், திருப்தியாக்க போறேன். இந்த பிரசன்னம், இந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நான் சம்பூரண ஆசீர்வாதத்துக்கு தகுதி உடையவனாய் மாறுகிறேன். அந்த சம்பூரணத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. பணம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, உயர்வு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால அது பேர் சம்பூர்ண ஆசீர்வாதம். அது ஆலயத்துல தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்குது. நானே அந்த ஆலயம், நான் தானே உங்க ஆலயம், எனக்கு கொடுங்கப்பான்னு கொடுத்துட போறேன். இன்னும் ஈஸியான ஃபார்முலா இருக்குது. ஆண்டவரே, சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ளவர் எனக்குள்ளதான பார்க்கிறீங்க. விசுவாசிக்கும் போது அது நடக்குது. விசுவாசிச்சால் தேவ மகிமை. கடல் கொந்தளிக்கும் போது சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் எங்கதான் பார்த்தீங்க. பல நேரங்கள்ல நம்ம படகில் சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ளவர் இருக்கிறார், ஆனா பதறுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அவிசுவாசப்படுற? நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல. உங்களை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னமே அவருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மட்டுமே அழைத்திருக்கிறார். முன்குறிக்காதவர்களை அழைக்கவில்லை. முன்குறிக்காம நீங்களும் நான் இங்க வரவில்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி அவருடைய ஆசை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. ஒருவேளை 2024 4வது போர்ஷனை நமக்குள்ள நிறைவேற்ற போகுது, நம்மை மகிமைப்படுத்த போகுது. பழைய ஏற்பாட்டுல இந்த மகிமை வெளிப்படும் போது சம்பூர்ண ஆசீர்வாதம் எனக்குள்ளே வர வேண்டும். அப்ப மகிமை வெளிப்படும் போது என்னவெல்லாம் எனக்குள்ளே நடக்கும் எல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. முடிந்தால் 2 விஷயங்களை சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவருடைய மகிமையை தடைகளை உடைச்சு அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நமக்குள்ள ஸ்தாபிக்க போகிறார். வேகமாக வாசிங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 8:11. வேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு இருக்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்ப ஆரம்பித்தவுடன் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆசாரியர்களால் வேலை செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை வந்தால்தான் சம்பூர்ண ஆசீர்வாதம் வரும். சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நான் உங்களை திருப்தியாக்க வேண்டாரு. அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருகிறதற்கான வழி கர்த்தருடைய மகிமை. அப்ப அந்த கர்த்தருடைய மகிமை சம்பூர்ண ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தடைகளை உடைத்து நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுல முதல் ப்ராசஸ், இந்த ஆலயத்துக்குள்ள மகிமை வெளிப்பட்ட உடனே ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்ட உடனே ஆசாரியர்கள் தங்களுடைய வேலையை செய்ய முடியவில்லை. மகிமை வெளிப்பட்டு படும் என்றால் தேவ ஊழியர்கள், தேவ ஆசாரியர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் மகிமை வெளிப்பட்டதனுடைய முதல் அடையாளம், என்னால எதையும் செய்ய முடியாது. அதனுடைய அர்த்தம், மகிமை வெளிப்படும் போது மனுஷீக செயல்பாடு முடக்கப்படுகிறது. மகிமை வெளிப்படும் போது சுயம் முடக்கப்படுகிறது. மகிமை வெளிப்படும் போது சுய ஞானம், சுய விருப்பம், சுய எண்ணம், சுய ஆசை எல்லாம் அரஸ்ட் பண்ணப்படுகிறது. மகிமை எனக்குள் வெளிப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறவனாய் இருக்கலாம்.
மகிமையினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் நான் இருக்கலாம். அவருடைய பிரசன்னம் என்னுடைய முகவரியாய் மாறி அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டு இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு நான் பயன்பட வேண்டும் என்று ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகிமையை கொடுப்பதற்கும் உங்களை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய பிரசன்னத்தால் நிறைத்து உங்களை பயன்படுத்துவதும் எனக்கு அற்ப காரியம். அதற்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், மகிமை வெளிப்படும் போது முதல் அற்புதம் என்னன்னா, உங்களை முடக்கிடும், உங்க சுயத்தை முடக்கிடும், சுய ஆசையை முடக்கிடும். யார் தன்னுடைய சுயத்தை முடக்குவதற்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறார்களோ, யார் தங்களுடைய விருப்பங்களை ஆவியானவருடைய பாதத்தில் விட்டு கொடுக்கிறார்களோ, யார் தங்களுடைய ஆசைகளை, இல்லப்பா நீங்க என்ன செய்றீங்களோ அது போகும், என் பிளான் இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆசை இல்லப்பா, என்னுடைய விருப்பம் இல்ல ஆண்டவரே, நான் நினைக்கிற மாதிரி வேணாம் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், உங்க சித்தம் எனக்குள்ள நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலதான் சம்பூர்ண ஆசீர்வாதம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்தார், முன்குறித்தார், அபிஷேகித்தார், எல்லாம் ஓகே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆனால் ஊழியம் செய்தாயிற்று, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டாயிற்று, ஆனால் கனம் வரவில்லை, கனவீனம் வருகிறது, ஆசீர்வாதம் வரவில்லை, விடுதலை நடக்கவில்லை, போராட்டம், பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுயம் எங்கேயோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய சுயம் தேவ பிரசன்னத்துக்கு தடையா இருக்கிறது, உங்க சுயம் சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. பல நேரங்களில அற்பமான சந்தோஷத்துக்காக பெரிய சம்பூர்ணமான சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோம். சின்ன பணத்துக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பண்டக சாலையை இழந்து நிற்கிறோம். சின்ன சின்ன மனிதர்களை திருப்திப்படுத்தி நமக்காக ஜீவனை கொடுத்தவரை மறுதலித்து நிற்கிறோம். அவர் சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக செய்து விட்டார். எல்லாத்தையும் இனி ஒன்னும் செய்ய போறது கிடையாது. அவரு இனி நமக்காக சிலுவையில் அறைய போறது கிடையாது. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆல்ரெடி ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் விஷயம், அவருடைய மகிமை வரும்போது அன்றைக்கு ஆசாரியர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டார்கள். ஒருவேளை ஆலயத்துல சொந்த வேலை அவங்க செய்யல, ஆலயத்துல தேவனுக்கான பணிவிடைகள் தான் செய்யறாங்க. சில நேரத்தில் மகிமை வெளிப்படும் போது ஊழியத்தை கூட நிறுத்துறாங்க. மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் சுயத்தால் பண்ணப்படுகிற ஊழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் உங்க ஆசையால், விருப்பத்தால் நீங்க போன செஞ்ச ஜெபம், ஆராதனை, எழுப்புதல், சில நேரத்தில் ஆண்டவரை நிறுத்துவாங்க. சிலதை நிறுத்தி அவருடைய பிரசன்னத்தை உள்ள கொண்டு வரணும். ஆண்டவரோடு சிந்திச்சு, ஆண்டவரே நீங்க சரியாக செய்றீங்க, நீங்க நிறுத்தினாலும் நன்மைதான், நீங்க ஓபன் பண்ணாலும் நன்மைதான். பவுலுக்கு தெரிஞ்சது, சில நேரத்தில் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டார், சில நேரத்தில் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பல நேரங்களில பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ண நினைச்சோம், நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள சிக்காததே அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். நம்ம போதகர்கள் தான், நம்ம அனுபவம் உள்ளவர்கள் தான், நம்ம வேத அறிவு உள்ளவர்கள் தான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நான் ஒரு சேவகன், நான் ஒரு அடிமையா இருக்கிறேன். அடிமை என்றால் என்ன? என் விருப்பத்தின்படி செய்யறதுக்கு அல்ல. அதை டியூலோஸ் என்ற வார்த்தையில சொல்றாங்க. அப்படின்னா லைஃப் டைம் எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சேவக ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை விட்டால் எழுப்புதலை செய்ய. லைஃப் டைம் ஆண்டவரால் பிடிக்கப்படுவதற்கு நீங்க தயாரா? லைஃப் டைம் ஆண்டவரால் கொண்டு போகப்படுவதற்கு நீங்க தயாரா? லைஃப் டைம் உங்க விருப்பம் அல்ல, அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு நீங்க தயாரா? சம்பூர்ண ஆசீர்வாதம் இறங்கி வரும், உங்க வீட்டுக்குள்ள, உங்க சபையில இறங்கி வரும்.
உங்க வாழ்க்கையில இறங்கி வரும். அதை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர். பவுல் கமாலியல் கீழிருந்து எல்லாம் படிச்சவர், வேத பிரமாணத்தில் தேறினவர், தேவனை முகமுகமாய் தரிசிச்ச உடனே அவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எல்லாம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுவதற்கு தயாரா இருக்கிறீர்கள்? உங்க கரத்தை பிடிச்சு மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் தயார். உங்களுக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எல்லாம் நஷ்டமாய் எண்ணும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க சுயம் சாக வேண்டும். தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கின உடனே அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள், வேலை செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். எத்தனை பேர் விட்டு உங்க ஜெப நேரத்துல ஆவியானவர்களை அரெஸ்ட் பண்ண போகிறார். உங்க ஜெப நேரத்துல உங்க மூளையை, உங்க சிந்தனையை கட்டு கடங்காத, கண்ட்ரோல் பண்ண முடியாத சிந்தனையை அரெஸ்ட் பண்ண போகிறார். உங்களுடைய ஊழியத்துல சில நேரத்துல அரெஸ்ட் பண்ண போகிறார். உங்களுடைய செயல்பாடுகளை முடக்க போகிறார். தெரிஞ்சுக்கோங்க, அவர் என்னை பயன்படுத்த போகிறார். வாசல்கள் சிலது அடைந்தால் தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது என்று சொல்லி. சில நபர்கள் உங்களை விட்டு விலகி போனா தெரிஞ்சுக்கோங்க, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. சில உதவிகள் உங்களுக்கு நிறுத்தப்பட்டால் தெரிஞ்சுக்கோங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்தில் இருந்து அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் பண்டக சாலையிலிருந்து எனக்காக திறக்கப்படுகிறது. உடகதன விகலபரபர ரிமா ஷகலரபரபர அவருடைய கைக்குள்ள அடங்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவரால் ஒடுக்கப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறார்கள்? இன்னொரு காரியத்தை வேகமாக வாசிக்க முடிக்க போறோம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வேகமாக வாசிக்கிறோம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கவே முடியவில்லை. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தரையிலே முகங்குப்புற விழுந்து ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருடைய மகிமை அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கும்போது அவருடைய மகிமை இறங்கும். முதல் வேலை அது நம்முடைய சுயத்தை செயல்பாடெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும். அடுத்தது கர்த்தருடைய மகிமை இறங்கும் போது அக்கினியும் அதோடு சேர்ந்து இறங்க. சீசர்கள் தான் சொன்னாரு, யாரும் ஊழியத்துக்கு போகாது. 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை அக்கினி மயமான நாவுகளினால் இறங்க ஆரம்பித்தது. அந்த அக்கினி இறங்கும் போது அந்த அக்கினி நமக்குள் இருக்கிற சுயத்தை சுட்டெரிக்க முடியும். நமக்குள் இருக்கிற நம்முடைய ஜென்ம சுபாவத்தை சுட்டெரிக்க முடியும். நமக்குள் இருக்கிற இந்த பிரிவினைகள், பெருமைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், ஆசைகளை சுட்டெரிக்கும்படி அவங்க அக்கினிக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அப்படியே ஊழியத்துக்கு போயிருந்தாங்கன்னா ஒருத்தர் அடிச்சிருப்போம். ஆனால் 120 பேர், அதுல சீசர்கள் மீன் பிடிக்கிற முரட்டாட்டம் உள்ளவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அக்கினி இறங்கின உடனே எல்லாருடைய சுயத்தையும் எல்லாருடைய சுபாவத்தையும் சுட்டெரித்து தெய்வீக சுபாவத்தை அவர்களுக்குள்ள ஸ்தாபிக்க ஆரம்பித்தது. தேவ பிரசன்னம் வெளிப்படும் போது அது கூடவே சுட்டெரிக்கிற அக்கினியும் வெளிப்படும். காரணம், அது சுட்டெரித்து அவருடைய சுபாவத்தை அந்த பிரசன்னம் நமக்குள்ளே. அதனால்தான் அதுக்கப்புறம் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் அப்பம் வைக்கிறதுல, அந்யோன்யத்துல, ஜெபத்துல, அப்போஸ்தலருடைய
உபதேசத்துல தரித்திருந்தார்கள். அதுக்கு கீழே வாசிங்கன்னா அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டே 3000 6000 பெருகிக் கொண்டே போனது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எழுப்புதலுக்கு அவருடைய பிரசன்னம் தேவை, அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் தேவை. அந்த பிரசன்னம் வரும்போது உங்களை சுட்டெரிக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க. என்னுடைய சுய சாம்பலாகட்டாங்க, என்னுடைய ஈகோ எல்லாம் உடைக்கப்பட்டாங்க. ஆண்டவரே, இன்னொரு பாஸ்டர் பார்க்கும்போது அவரோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ற அன்பு எனக்குள்ள வரட்டாங்க. 2 பேரும் பேசும்போது அந்த அன்பின் ஐக்கியத்தை உணர கிருபை செய்யப்பா. அது எப்படி நான் ஒருத்தரால இந்த மதுரையை மாற்ற முடியுமா? பரவாயில்ல. உண்மையிலே இன்னைக்கு இங்க இருக்கிற நமக்குள்ள உண்மையிலேயே அந்த சுட்டெரிக்கிற அக்கினி நமக்குள்ள எல்லாம் சுட்டெரிச்சதுன்னா நமக்குள்ள இருக்கிற அக்கினி இந்த தேசத்துக்குள்ள பரவ ஆரம்பிக்கும், மதுரைக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். 12 சீசர்களுக்குள்ள இருந்த அந்த அக்கினி உலகம் முழுவதும் பரவி இன்றும் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், இன்றைக்கு அதே அபிஷேகம், அதே பரிசுத்த ஆவியானவர், அதே மகிமை உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் போது இந்த மதுரை பட்டணம் ஒரு எழுப்புதலை பார்க்கும். பெரிய பெரிய ஊழியக்காரர்களால முடியல, பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த பிரசன்னத்தால முடியும். நான் போய் எப்படி அவங்க கிட்ட பேசணும்? நீங்க போய் நிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களை தொடும். வசனம் சொல்லுது, அதுக்கு பிற்பாடு ஜனங்கள் அதை பார்த்தார்கள், முகம் பிறகு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுவே எழுப்புதல். மதுரை பட்டணம் அதை பார்க்க போகிறோம், ஜனங்கள் அதை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக உங்களை என்னையும் ஜனங்கள் இந்த வியூல பார்க்க போகிறார்கள். நமக்கு கொடுக்கிற மகிமையை பார்க்க போகிறார்கள், நமக்கு கொடுக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறார்கள், நமக்கு கொடுக்கிற தேவ பிரசன்னத்தை பார்க்க போகிறார்கள். இந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமை பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம்,
முகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். சிறை வாழ்வு மறையும் சிறை வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திருவிழா. சிறை வாழ்வு மறையும் சிறை வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திருவிழா. ஓ ஆனந்த துதி ஒலிக்கோ, ஆடல் பாடல் சத்தம் தொழிக்கோ. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் ஓ ஆண்டவருடைய வைராக்கியம். என் ஜனம் ஆகாய விண்ணினாய் புறப்பட வேண்டும். என் ஜனம் சிறையிருக்கக்கூடாது. என் ஜனம் பதறி போகக்கூடாது. என் ஜனத்தினுடைய கட்டுகள் உடையணும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். முகக்கடிகள் முறிக்கப்படுவதாக, முகக்கடிகள் முறிக்கப்படுவதாக, மதம் பிரச்சனை முறிக்கப்படட்டும், வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், சிறையிருப்புகள் மாறுவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, அபிஷேகத்துடைய ஊற்று இயேசுவின் நாமத்தில் புறப்படுவதாக, புறப்படுவதாக, புறப்படுவதாக. ஓ ஆகாய விண்மீன்களால் சிறகடித்து பறக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காளைகளைப் போல சட்டைகளை அடித்து எழுத போகிறார்கள். ஓ நாமா ஷாக்கா நாமா ராகோவே இஸ்ரவேலே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு கூடியிருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன்னோடு கூடியிருப்பேன், நான் உன்னோடு கூடியிருப்பேன். ஓ ஷாக்கா ரபலா உன்னபலபா ஷாக்கா ரபலபா. எல்லா பயத்தின் ஆவிகள் மாறுகிறது, எல்லா சோர்வின் ஆவிகள் மாறுகிறது, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். வாழ்த்து பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். அவர் வாழ்த்து பலிக்கும். ஆனந்த துதி ஒலிக்கட்டும். ஆடல் பாடல் சத்தம் தொழிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலிக்கட்டும். ஆடல் பாடல் சத்தம் தொழிக்கோ.